வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இசைஞானி இளையராஜாவுக்கு தெரியாமலேயே முழு படத்தையும் நடிகர் ராஜ்கிரண் எடுத்து முடிச்ச ஒரு சுவாரஸ்யமான கதை. அதாவது என் ராசாவின் மனசிலே படம் உருவான கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வியூ ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர் போயிட்டு இருக்கு. 80%, 95% வரைக்கும்லாம் ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அந்த ப்ராடக்டை அந்த ஆஃபர் முடிகிறதுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில், நான் சொல்கிறது 70, 80களில் எல்லாம் நீங்கள் காலகட்டத்தில் தயாரிப்பாளரை நம்பி, டைரக்டரை நம்பி படம் பண்ணுறாங்களோ இல்லையோ, இசைஞானி இளையராஜாவை நம்பி படம் பண்ணதான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்கள்ட்ட கதையே இல்லாட்டினா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த படத்துக்கு இசைஞானி மியூசிக் போட்டார்னா படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஃபர்ஸ்ட் முதல்ல இளையராஜாவோட கால் ஷீட் கிடைச்சிருச்சுனாலே அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்தடுத்து நடிகர்கள் எல்லாரையும் கமிட் பண்ணுவாங்க, கதையவே உருவாக்குவாங்க. நடிகர் சுந்தர்ராஜன், அதாவது இயக்குனராக இருந்தவர், அதுக்கப்புறம் நடிகராகவும் மாறினாரு. அவர் இளையராஜாட்ட போய் அப்பாயின்மெண்ட் கிடைச்சு அவர் வேற ஒரு ஆல்பம் மாதிரி பார்த்தோன்னா 5 பாட்டெலாம் வச்சுருந்தாங்க. அந்த பாட்டை அவர் எடுத்து ஓகே பண்ணி அதுக்கப்புறமும் ரெடி பண்ண கதை தான் விஜயகாந்தை வச்சு வைதேகி காத்திருந்தால் படம் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு இளையராஜாவுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் மவுஸ் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப தனித்துவமாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்போ ஹாலிவுட், அந்த ஹாலிவுட்ல விநியோகஸ்தரா வலம் வந்த ராஜ்கிரண், நமக்கு எல்லாருக்குமே இப்போ ராஜ்கிரணா நடிகரா தெரியும். இப்போ ராமராஜனை பற்றி நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம். அவர் மதுரையில் ஒரு தேட்டரில் வேலை பார்த்தா அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு இங்கே வந்தார். சென்னைக்கு இங்கே எல்டர் சாலையில் இருந்து அதுக்கப்புறம் தான் குமரேசன்கிற தன்னோட பேரை ராமராஜன் மாற்றிக்கிட்டாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இங்கே என்னன்னா, இவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக உள்ள வர்றாரு. யாரு? ராஜ்கிரண். ராஜ்கிரண் ராமராஜனை வச்சு 2 படம் தயாரிச்சாரு. அந்த 2 படமே நல்லா பரபரப்பாக பேசப்பட்டது, ஹிட்டு. மூணாவதா கஸ்தூரி ராஜாவோட இயக்கத்தில், அதாவது தனுஷோட அப்பா இருக்காருல்ல, அந்த கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் என்ன பண்ணியிருக்காரு, என் ராசாவின் மனசிலே படத்தை எடுக்க திட்டம் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது பிளான் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன ஒன்றுன்னா, ராமராஜன் போய் கால் ஷீட் கேட்டிருக்காங்க. ராமராஜன் தான் பார்த்தோன்னா ஹீரோவா நடிக்கணும்னு அவர் கேட்டிருக்காரு. ஆனால் ராமராஜன் அப்போ பயங்கர பிஸி ஷெட்யூலில் பீக்கில் இருந்ததுனால அவர் நடிக்க முடியாமல் போயிடுச்சு, கால் ஷீட் கொடுக்கல. அதனால வேற வழியே இல்லாமல் ஹீரோவா தானே நடிக்கணும்னு ராஜ்கிரண் பார்த்தோன்னா முடிவு எடுத்துட்டார். இப்போ நம்ம ஹீரோவா நடிக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அது சரியா இருக்குமா தப்பா இருக்குமான்னு ராஜ்கிரனுக்கு ஒரு டவுட் அவர் நேராக என்ன பண்ணிட்டாரு, கிளம்பி இசைஞானி இளையராஜாவை போய் பார்த்தார். பார்த்துட்டு தலையை சொரிஞ்சுட்டு நிற்க, என்னையா என்ன விஷயமா அப்படின்னு ராஜா கேட்க, அப்போ ராஜா சார் கேட்டோன்னே ராஜ்கிரண் சொல்லியிருக்காரு, இல்லை ஒரு படத்தில் நான் ஹீரோவாக நடிக்க முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு இளையராஜா, உனக்கு எதுக்கே அந்த தேவையில்லாத வேலை, வேற யாரையாவது வச்சு எடு போ, நமக்கு என்ன பொழப்போ அதை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். இதை கேட்டு ராஜ்கிரண் ரொம்ப ஷாக் ஆகி, என்ன ராகதேவனே இப்படி சொல்லிட்டாப்ல, அவரை நம்பித்தான் நம்ம இருந்தோம், அவர் இப்படி சொன்னது ரொம்ப மன உளைச்சலா இருக்கேன்னு ஒரு மாதிரி அவர் ஃபீல் பண்ணி உட்கார்ந்ததோட மட்டும் இல்லாம, இளையராஜாவோட குரு ஜி.கே. வெங்கடேஷ்ட போய் அவர் இதை பத்தி சொல்லியிருக்காரு. இப்படி நான் ஹீரோவா நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ராகதேவன்ட்ட கேட்டால் அவர் வேணாம்ட்டாரு, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப அந்த ஜி.கே. வெங்கடேஷ் என்ன பண்ணியிருக்காரு, நீ முதல்ல முழு படத்தை எடுத்து முடி, இளையராஜா கிட்ட கடைசியா பார்த்தோன்னா சொல்லிக்கலாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல. அவர் கொடுத்த தைரியத்துல ராஜ்கிரண் என்ன பண்ணியிருக்காரு, போய் முழு படத்தை எடுத்து முடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் கழிச்சு என்ன பண்றாரு, ராஜ்கிரண் இளையராஜாவை போய் பாக்குறாரு. அப்ப பாக்குறப்ப என்னாச்சு, அப்ப இளையராஜா சார் இவரை பார்த்து கேட்கிறார் ராஜ்கிரணை, வாயா என்னாச்சியா, அன்னைக்கு படத்தை பத்தி பேசிட்டு போனா படம் பண்ணணும்னு நான் கூட வேற யாரையாவது வச்சு பார்த்தோன்னா படம் பண்ணு சொன்னேன், என்னாச்சு அப்படின்னு கேட்க. அப்ப ராஜ்கிரண் சொல்றாரு, நான் படத்தையே எடுத்து முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்டு பார்த்தோன்னா இவர் ஷாக்கிங்கு. யாரு? இளையராஜாவுக்கு பயங்கர ஷாக்கிங்கு. என்னையா சொல்ற, படத்தை எடுத்துட்டியா? ஆமா, யாரு ஹீரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ராஜ்கிரண் வழக்கம் போல தலையை சொரிஞ்சுக்கிட்டு நான் தான் அப்படின்னு சொல்ல. உடனே இளையராஜா ஷாக் ஆக, இல்லை படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்ல. இளையராஜா அந்த படத்தை பார்த்துருக்காரு.
படத்தை பார்த்துட்டு அது ரொம்ப பிடிச்சு போய் இளையராஜா என்ன பண்ணியிருக்காரு, இந்த படத்தை பாவலர் கிரியேஷன்ஸ், அதாவது இளையராஜாவோட தயாரிப்பு நிறுவனம் தான் பாவலர் கிரியேஷன், அந்த பேனர்ல வந்து வெளியிடுவோம். இந்த படம் சூப்பரா இருக்கியா, இந்த படத்துக்கு பாட்டெல்லாம் தேவையில்லை, பாட்டெல்லாம் வந்து வச்சா அது படத்தை கெடுத்துரும்னு இளையராஜா சொல்ல, அதை கேட்டு ராஜ்கிரண் வந்து பயங்கர ஷாக்கு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, படத்துக்கு வந்து பார்த்தோன்னா உயிரே உங்க மியூசிக் மட்டும்தான், உங்க மியூசிக் இல்லாட்டினா அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன், அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த படத்துக்கு வந்து இசையமைக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல, வேற வழி இல்லாம இளையராஜா ராஜ்கிரனுக்கு வந்து டியூன் போட்டு, அதாவது பாட்டெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த படம் வந்து வெளியாயிருக்கு. அப்படி வெளியான என் ராசாவின் மனசுல திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அது மட்டும் இல்லாம ஹாலிவுட்ல ராஜ்கிரண் ஒரு முக்கியமான நடிகராகவும் வந்து மாறினாரு. சில படங்கள்ல ஹீரோவா நடிச்ச ராஜ்கிரண் ஒரு கட்டத்துல குணச்சித்திர நடிகராகவும் வந்து மாறிட்டாரு. ஆனா அந்த டயத்துல ராமராஜன் எப்படி வந்து ஒரு பீக் ஹீரோவா வந்து இருந்தாரோ, அதே மாதிரி ராஜ்கிரனும் ஒரு பீக் ஹீரோவா வந்து இருந்தார். இன்னும் சொல்ல போனா அந்த டைம்லயே 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரு நடிகர் யாருன்னு வந்து கேட்டா அது ராஜ்கிரண் தான். ஆனா தன்னுடைய நடிப்புல வந்து ஒரு கொள்கையை வந்து வச்சிருக்காரு, இப்படி கதாபாத்திரங்கள்ல தான் வந்து நடிக்கணும் அப்படின்னு. அதை இப்போ வரைக்கும் அந்த மனுஷன் ஃபாலோ பண்ணிட்டு வந்து வர்றாரு. இப்ப நல்ல குணச்சித்திர வேடங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வந்து நடிக்கிறாருங்க. நடிகர் ராஜ்கிரனை எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும், அவர் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது, பிடிச்ச பாட்டு எது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.